Hello friends, welcome to Learners Forum. லாஸ்ட் வீடியோல நம்ம RH மெத்தட பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல அதுல இருக்க ஸ்பெஷல் கேசஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நமக்கு ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரவுட் டேபிள் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு ஏதாவது ஒரு ரோல ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெஷல் கேஸ். இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க வேல்யூல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஜீரோன்னு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த S1 வேல்யூ ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா 0 into 1 minus 2 into 1 divided by 0 அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ எனிதிங் பை 0 நமக்கு இங்க இன்ஃபைனைட் அப்படின்ட்டு ஆயிடும். ஸோ எந்த டேர்ம்ஸுமே நம்மளால இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பெல்லாம் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ வந்து நமக்கு ஜீரோவா இருக்கோ அப்ப இந்த கரெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம எங்க நமக்கு ஜீரோ இருக்கோ அந்த ஜீரோக்கு பதிலா எப்சிலாங் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பரா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா. செகண்ட் ஸ்டெப் வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கிற இந்த ரவுட் அரேவை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி ஆஸ் யூஷுவலா நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுவோமோ அதே மாதிரி லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் லாஸ்டா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எவ்வளோ சைன் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே ஸ்டெப் தான். ஆனா இப்போ நம்ம எப்சிலாங் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால லிமிட் எப்சிலாங் டென்ஸ் டு 0 அப்படின்ற கண்டிஷனை அப்ளை பண்ணிட்டு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நமக்கு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்லை அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க வேல்யூ ஜீரோவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செஞ்சு பார்த்து இதை இன்னுமே பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள இன்னொரு டைம் எழுதிக்கலாம். ஸோ எஸ் பவர் 4 எஸ் பவர் 3 நமக்கு இங்க என்ன வேல்யூ இருக்குன்னா 1 3 அண்ட் 2 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வேல்யூல 2 1 அண்ட் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க நமக்கு எஸ் ஸ்கொயர் டேர்ம்ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் ஜீரோவா இருக்கு. ஸோ இதை நம்ம எப்சிலாங்கை இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எஸ் ஸ்கொயர் இங்க நமக்கு எப்சிலாங் அப்படின்ட்டு மாறும். ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ எஸ் பவர் 1ஓட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா எப்சிலாங் இன்டூ 1 மைனஸ் 2 இன்டூ 1 டிவைடட் பை எப்சிலாங் அப்படின்னு நமக்கு இந்த டேர்ம் மாறும். ஸோ எப்சிலாங் மைனஸ் 2 டிவைடட் பை எப்சிலாங் அப்படின்ட்டு இங்கே மாறும். நெக்ஸ்ட் இங்க ஃபில் பண்றதுக்கு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 எப்சிலாங் இங்க நமக்கு எந்த டேர்முமே இல்லை. ஸோ 0 மைனஸ் 0 டிவைடட் பை எப்சிலாங் அப்படின்னு நமக்கு இங்க மாறும் which is equal to 5. நெக்ஸ்ட் நம்ம எஸ் பவர் 0th டேர்மை ஃபில் பண்ணணும். ஸோ எஸ் பவர் 0ஓட வேல்யூவை நமக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். எப்சிலாங் மைனஸ் 2 இன்டூ எப்சிலாங் இன்டூ 1 மைனஸ் எப்சிலாங் இன்டூ 5 டிவைடட் பை இந்த என்டையர் டேர்ம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்சிலாங் டென்ஸ் டு 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணணும். நமக்கு இங்க ரெண்டு டேர்ம்ல இந்த வேல்யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். எப்சிலாங் மைனஸ் 2 டிவைடட் பை எப்சிலாங் அப்படின்னு இருக்கு. இதுல லிமிட் எப்சிலாங் டென்ஸ் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 minus 2 divided by 0 which is equal to minus 2 by 0 which is equal to infinite அப்படின்ட்டு நமக்கு இங்க மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு இங்க இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்டா இருக்கிற இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்சிலாங் மைனஸ் 2 டிவைடட் பை எப்சிலாங் மைனஸ் 5 எப்சிலாங் டிவைடட் பை எப்சிலாங் மைனஸ் 2 டிவைடட் பை எப்சிலாங் அப்படின்னு இருக்கு. இந்த டேர்ம்ல நம்ம 0 அப்ளை பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எப்சிலாங் மைனஸ் 2 மைனஸ் 5 எப்சிலாங் ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலாங் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்சிலாங் மீதியை கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம லிமிட் எப்சிலாங் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 2 which is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூஸா என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 2 எப்சிலாங் அண்ட் நெக்ஸ்ட் இங்க கிடைச்சிருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி நெக்ஸ்ட் 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க நமக்கு மைனஸ் 2 பை 0 ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ நமக்கு இதுதான் கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூஸ். இப்போ இதுல நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு சைன் சேஞ்ச் நமக்கு இருக்கு. அகெயின் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் செகண்ட் சைன் சேஞ்ச் வந்து நமக்கு இங்க நடந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் sign changes is equal to 2
ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு 2, which means கொடுத்திருக்க சிஸ்டம் வந்து it belongs to an unstable system. அண்ட் எவ்வளோ போல்ஸ் வந்து நமக்கு ரைட் ஹாஃப்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 போல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி அதாவது ஸ்பெஷல் கேஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும்போது நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இப்போ செகண்ட் ஸ்பெஷல் கேஸை நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஸ்பெஷல் கேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ரோ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ரோவை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த தேர்ட் ரோ வேல்யூவில் நமக்கு எல்லாமே 0வா இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம ரோ ஆஃப் ஜீரோஸ் ROZ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இதுக்கு அடுத்த இருக்க வேல்யூ அதாவது S1 உடைய ரோ வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரெக்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் form polynomial for row above the row of zeros. அதாவது row of zeros அப்படிங்கிற row வந்து இந்த row தான். இதுக்கு மேல இருக்க ரோவுக்கான பாலினாமியல் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல இருந்து நமக்கு ஒரு பாலினாமியல் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிலரி பாலினாமியல் A of S அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஃபார்ம் பண்ணியிருக்க பாலினாமியல் A of Sக்கு நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கணும். அதாவது dA of S டிவைடட் பை ds. டிஃபரன்ஷியேட் A of S வித் ரெஸ்பெக்ட் டு S அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரோ ஆஃப் ஜீரோஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு பதிலா இங்க கிடைச்சிருக்க இந்த டெரிவேட்டிவ் அதாவது இங்க நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு நம்ம இந்த ரோ ஆஃப் ஜீரோஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. S பவர் 5 ப்ளஸ் 3 S பவர் 4 ப்ளஸ் S கியூப் ப்ளஸ் 3 S ஸ்கொயர் ப்ளஸ் S ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம இந்த ரவுட் அரேவும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் S பவர் 5 தான் நமக்கு ஹையஸ்டாக இருக்கு. நெக்ஸ்ட் S பவர் 4. ஸோ இப்போ வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 1 அண்ட் நெக்ஸ்ட் 3. ஸோ நமக்கு இதில் ஒரு ஷார்ட்கட் கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அதாவது மல்டிபிள் வேல்யூஸாக நமக்கு இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காமனாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்க டேபிள் S பவர் 5 S பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு 1 1 1 தான் இருக்கு. நெக்ஸ்ட் காமனாக இப்போ 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகெயின் 1 1 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம S பவர் 3 வேல்யூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 into 1 மைனஸ் 1 into 1 டிவைடட் பை 1. அப்போ நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு இப்போ இங்கே 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் கேஸ். ஸோ இப்போ இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு S பவர் 3யவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி ரோ ஆஃப் ஜீரோஸ் அதாவது இந்த ரோக்கு மேலே இருக்க இந்த டேர்மை வச்சு நம்ம ஒரு ஆக்சிலரி பாலினாமியலை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷனாக என்ன கிடைக்கும் அப்படின்னா A of S is equal to இங்கே நமக்கு டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா S பவர் 4ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு. ஸோ S பவர் 4 பிளஸ் செகண்ட் டேர்ம் வந்து அது அப்படியே நம்ம ஆல்டர்னேட் வேல்யூஸ் தான் இங்கே எடுத்திருப்போம். ஸோ S ஸ்கொயர் பிளஸ் S பவர் 0 ஸோ 1 அப்படின்னு தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆக்சிலரி ஈக்குவேஷன். செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய டெரிவேட்டிவ் அதாவது dA of S டிவைடட் பை ds நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4s cube plus 2s square plus கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோ ஆஃப் ஜீரோஸ் உடைய கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 4 and 2 அப்படின்னு ரெண்டு கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிருக்கு. அகெயின் இது 2 மல்டிபிள்ஸாக இருக்கு. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 and 1 அப்படின்னு கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் இப்படி பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு புதுசாக கிடைச்சிருக்க ரோ வேல்யூ ஃபார் S3. நெக்ஸ்ட் S2ஓட வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ இப்போ நமக்கு இருக்காது. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க புது வேல்யூ ஆஃப் S3. இப்போ S2 உடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 into 1 ஸோ 2 மைனஸ் 1 into 1 மைனஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 into 1 2 மைனஸ் 1 into இங்கே 0 தான் இருக்கு, நமக்கு எந்த டேர்முமே இல்லை. ஸோ மைனஸ் 0 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/2 which is equal to 0.5 அப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2/2 is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக S பவர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் இப்போ நமக்கு 0.5 அப்படின்னு இருக்கு. ஸோ 0.5 into 1 மைனஸ் 2 into 1
டிவைடட் பை 0.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.5 minus 2 by 0.5 which is equal to -3 அப்படின்னு நமக்கு இதனுடைய வேல்யூவா கிடைக்கும். இந்த டேர்ம் நமக்கு இங்க 0 ஆயிடும். அண்ட் லாஸ்டா கான்ஸ்டன்ட் வேல்யூ எஸ் பவர் 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு -3 இன்டூ இங்க நமக்கு என்ன இருக்குன்னா 1 வேல்யூ இருக்கு. அண்ட் அடுத்த டேர்ம் மல்டிப்ளை பண்றதுக்கு நமக்கு 0 தான் இருக்கு. ஸோ நமக்கு இங்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்டா நமக்கு இங்க என்ன இருக்கோ அதே தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். அதாவது 3 அப்படின்றது தான் இருக்கு. நம்ம இங்க 3 தான் எல்லாமே டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இங்க 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ் பவர் 0 டேர்ம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 1 அண்ட் இங்கே நமக்கு 2 அப்படின்னு இருக்கு. இங்கே நமக்கு 0.5 நெக்ஸ்ட் -3 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. இங்கே ஒரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. அகெயின் இங்கே நமக்கு இன்னொரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் is equal to 2 which means கொடுத்திருக்க சிஸ்டம் வந்து it belongs to an unstable system. அண்ட் இதுல இருந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ரைட் ஹாஃப் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்பெஷல் கேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இதுல இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் ஸ்டெபிலிட்டி டியூரிங் ரோ ஆஃப் ஜீரோஸ் இன் ரவுட்டர் அரே. அதாவது நமக்கு ரவுட்டர் அரேல ரோ ஆஃப் ஜீரோஸ் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் நமக்கு ஸ்டெபிலிட்டியை எது டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து தான் டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இதுல இருக்க ரூட்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கூட மேட்ச் ஆகும். அதாவது இங்க கிடைக்கிற ரூட்ஸ் வேல்யூ நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லயுமே சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா இதுல இருக்க கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பவர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து வேலிடா இருக்கும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்பவுமே நமக்கு ஈவன் ரோல இருந்து தான் கிடைக்கும். அண்ட் இதுல கிடைச்சிருக்க ரூட்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா ஆரிஜின் பொறுத்து நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கும். ஸோ போல்ஸோட லொக்கேஷன் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஈவன் பவர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இங்க எஸ் பவர் 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல நமக்கு எஸ் பவர் 4ல இருக்கும். விச் மீன்ஸ் 4 போல்ஸ் நமக்கு இங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ 2 பேர்ஸ் ஆஃப் போல்ஸ் வந்து நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இதனுடைய பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால நமக்கு போல்ஸ் இப்படி இருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரைட் ஹாஃப்ல இங்க போல் இருக்கிறதுனால இது வந்து அன்ஸ்டேபிள்ல இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இமேஜினரி ஆக்சிஸ்ல 2 போல்ஸ் இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 போல்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஆரிஜினை பொறுத்து நமக்கு சிமெட்ரிக்கா அமையலாம். அகைன் இங்க நமக்கு ரைட் ஹாஃப்ல இருக்கிறதுனால இது வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ல தான் வரும். அண்ட் லாஸ்டா இமேஜினரி ஆக்சிஸ்லயே நமக்கு போல்ஸோட லொகேஷன்ஸ் அதாவது 2 போல்ஸும் ரிப்பீட்டடா ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்பயும் நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதுதான் இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ். இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம இந்த ஆர்ஹெச் மெத்தடோட அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த ஆர்ஹெச் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாமையே இதனுடைய ஸ்டெபிலிட்டியை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். இதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை கூட நம்ம இந்த ஆர்ஹெச் மெத்தடை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ். இதுல இம்பார்ட்டண்டா இருக்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து லீனியரா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால இந்த ஆர்ஹெச் மெத்தடை அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி எக்ஸாக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா ரைட் ஹாஃப் பிளேன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர எக்ஸாக்டா அந்த போலோட லொகேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரியாது. அண்ட் அது போக கொடுத்துருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரியல் வேல்யூஸா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆர்ஹெச் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஸோ இமேஜினரியா இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகபிளா இருக்காது. அண்ட் லாஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் மெத்தட். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கே வேல்யூ அதாவது கொடுத்துருக்க சிஸ்டம்ல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கே இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய வேல்யூ ஆர் ரேஞ்ச் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும்போது இந்த கேவோட மார்ஜினல் வேல்யூவையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்டு ஆசிலேஷன்ஸை கூட நம்மளால
கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் RH மெத்தட். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.